ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த இடத்துல அந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி நம்மளால் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணோன்னா ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலையா? இல்லாட்டி இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணோன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான டேப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களால் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஷூ ஆக மாட்டேங்குது, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த ஆப்புக்கு எதாவது அப்டேட் காட்டுதான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இல்லை அந்த புதுசாக வந்துருக்க ஃபீச்சர்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாத இஷ்யூ வரதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ஒருக்க அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகுன அப்புறமா அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபோஸ்டோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கொடுத்து ஃபோஸ்டோப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் உங்களுடைய யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆக்கி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியல அப்படின்றத ப்ளஸ் மார்க்கை வந்து கிளிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்கன்னாச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்து ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்ப ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸோ ப்ரிப்பேரிங் பக் ரிப்போர்ட் ஸோ லோட் ஆகுது. லோட் ஆகின அப்புறமா வந்து இந்த இடத்துல அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு உங்களால் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை அப்படின்றத வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்படி செய்யும் போது இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் வந்து இந்த இஷ்யூ வந்து நமக்கு செக் பண்ணி கண்டிப்பாக சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.